மிக்க நண்பர்களுக்கு வணக்கம். இதுதான் ஸ்ரீ செந்தூர் முருகன் கோவில். இது சேலம் மாவட்டத்தில் இருக்குது. இப்போ ஐயா கிட்ட முக்கியமான ஒரு கேள்வி கேட்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மலை பிரதேசமாக இருக்குது. மலைகளை சுற்றி இந்த அழகான ஒரு லொக்கேஷனில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஐயா கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்க போகிறோம். என்னென்ன அமாவாசை யாகத்தை பற்றி கேட்க போகிறோம். வாங்க, நம்ம கூட இருக்கிறது நம்ம வெங்கடாச்சலம் ஐயா பூசாரி ஐயா இருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்களை இன்றைக்கி பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. இன்றைக்கி மாலை வேலையில் இருக்கோம். ஐயா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான நம்ம பக்தர்களும் சரி நிறைய என்னென்ன குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யாகம்னு சொல்லுவாங்க. அந்த யாகத்தில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். ஐயா நம்ம கோவிலில் இருக்கிற ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவில் வச்ச காலத்துலேருந்து அமாவாசைக்கு முன்னாடி நாள் ஒரு யாகம் வைக்கிறீங்க. அதாவது யாகத்தில் நூற்றுக்கணக்கான பேர்லேருந்து 500 பேருக்கு வரைக்கும் அந்த யாகத்தில் கலந்துக்கிறாங்க. ஆனால் அந்த யாகம் அப்படின்னு சொன்னாவே 5 லட்ச ரூபா வரைக்கும் தமிழ்நாட்டில் வாங்கிட்டு இன்றைக்குமே அதை செய்கிறாங்க ஐயா. ஆனால் நீங்கள் வர பக்தர்கள்ட்ட 1 ரூபா கூட வாங்காமல் அவங்களுடைய நல்லதுக்காக வேண்டி இதை செய்கிறீங்க. ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா யாகம் ஒரு 2 மணி நேரம் நடக்கும், அப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யாகத்துக்கு வர எல்லாருக்குமே 3 வேளை சாப்பாடு, அது மறுநாளும் தங்கியிருந்தாலுமே சாப்பாடு குறைவில்லாமல் 24 மணி நேரம் அன்னதானம் கொடுக்குறீங்க. அது இல்லாமல் படுக்கிறதுக்கும் பெரிய ஒரு ஹால் மாதிரி கட்டி விட்டு அதை தங்கிறதுக்கான ஃபெசிலிட்டி, பாத்ரூம்லேருந்து எல்லா தண்ணி வசதிகள் வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு பிரச்சனையாக இருந்தால் கூட வரவங்க பக்தர்கள் திருப்தியாக செஞ்சு கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கிறீங்க ஐயா. இது எப்படி உங்களால் சாத்தியமாகுது? இது ஆன்மீகத்தில் சம்பாதிக்க வந்த நபர்கள் நிறைய இருக்காங்க. ஆன்மீகத்தில் சம்பாதிக்க வரவில்லை நான். ஆன்மீகத்தில் மக்களுக்காகிய நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேவையாக செய்யணும். எத்தனையோ பிறவியில் எத்தனையோ மனிதன் வாழ்க்கையில் எதாரோ இருக்கிறாங்க. அதில் யாருடைய பேர்களும் வெளியில் வரல. ஒரு நன்மையை மக்களுக்கு செஞ்சால் பேர் வெளியே வரும், தீமா செஞ்சோம்னா பேர் மறையும். அதனால் நம்ம இந்த பிறவியில், இந்த கலியுகத்தில் இந்த பிறவி எடுத்துருக்குறோம். இந்த பிறவியில் நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு அருள். அவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கான்னா, ஏகம் பண்ணுறோம், ஒரு மூலிகையில் ஒரு சிலை அமைத்தோம், அதுக்கு உண்டான வழியை வகுத்து கொடுத்தாரு. இந்த இடத்துல வர மக்களுக்கு இந்த மாதிரி பார்த்துக்காரு அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட சொன்னார். அதனால் அவருடைய அருளால் தான் நான் செஞ்சிட்ருக்கனுடைய இந்த ஸ்ரீ செந்தூர முருகன் நெசன் ட்ரஸ்டினுடைய அந்த முருகனுடைய அருளால் தான் நம்ம செஞ்சிட்ருக்க முடிஞ்சு. நான் என் திறமையில் நான் எதுவும் செய்யலை, யாரையும் ஏமாற்றி நான் வாங்கி செய்யலை, பொய்யான தகவலை பரப்பி செய்யலை. ஒரு கஷ்ட காலத்தில் இருக்கிறவன் இன்றைக்கி 1000 ரூபாய் கட்டு அப்படின்னா பஸ்ஸுக்கே இல்லாமல் வரான். பஸ்ஸுக்கு இல்லாத நேரத்தில் போய் நம்ம 1000 ரூபா கட்டி அந்த ஏகத்தில் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் வீட்டில் இருந்துக்குவாங்க. அவங்ககிட்ட பஸ்ஸுக்கே இருக்காது. சரி, இந்த ஏகத்துக்கு போக முடியலையே நம்ம அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. அப்படி வந்துட்டாலும் பஸ்ஸுக்கு நான் கொடுத்து அனுப்புகிறேன். அதையும் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கே லாஸ்ட் டைம் கொடுத்துருக்கீங்க. பஸ்ஸுக்கு இல்லைனாலும் கொடுத்து அனுப்புகிறேன். அதே மாதிரி சாப்பாடு அது இறைவன் போடுறான், நான் போடலை. அவன் அந்த முருக பெருமானும் வள்ளலார் பெருமாளும் 2 பேரும் இந்த அன்னதானத்தை துவக்கி வச்சு அவங்க கொடுக்குறாங்க, நான் கொடுக்கல. இன்னைக்கு பேர் மும்பையிலேருந்து அப்படியே ஒருத்தர் ஊடு வைக்கலன்னு கேட்டார். அதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சு கொடுத்தோம். எனக்கு அரிசி எடுத்துன்னு போட்டார். அதை நான் கையிலேருந்து போடலையே. அதனால் கடவுளோட அனுகிரகம். அவரே பார்த்து விற்று கொடுத்தாரு, அவரே பார்த்து வாங்கிட்டார். அதை சமைச்சு போடுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற லேடிங்க எல்லாத்தையும் கூப்பிட்டா ஒரு நாளைக்கு வருவாங்க, ஒரு நாளைக்கு வரமாட்டாங்க. அப்போ ஒரு சமயத்தில் வீட்டில் ஒரு வேலை இருக்கும், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அப்போ வீட்டில் ஒருத்தருக்கு பிரச்சனையாகும். அதனால் பசங்களை நம்ம இறஞ்சிக்கூடாது அப்படிங்கிறதுனால சமையலுக்கு ஆளை போட்டு பண்ணுறேன். அது எப்படி சம்பளம் கொடுக்குறேன்னா, அந்த வாக்கு பார்க்குறது 100 ரூபா 200 ரூபா வைக்கிறாங்க. ஆமாங்க ஐயா. ஏன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம் வந்துடுது. அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அதெல்லாம் இந்த வாக்கு பார்க்குற 100 ரூபா 200 ரூபா வைக்கிறீங்களா, அதில் தான் பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்க. அதோட மீதி இருக்கிறது ஒரு 500 ரூபா, ஒரு 5000 ரூபா 10000 ரூபா வந்துச்சு வாக்கு பார்க்குறது. இல்லை ஒருத்தர் உதவி பண்ணுறாங்க, ஒரு 1000 500 கொடுத்தா எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்குறது. தண்ணி வாங்கி ஊற்றுறது வேலைக்கு, அரிசி வாங்குறது, பருப்பு வாங்குறது, அரிசி எல்லாம் போட்டுறாங்க, பருப்பு காய்கறி, இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம அந்த பணத்தை வச்சு தான் செஞ்சிட்ருக்கிறோம். நம்ம இந்த பணத்தை எடுத்து குடும்பத்துக்கு போட்டோம், பிள்ளைங்களுக்கு போட்டோம், இல்லை நான் வண்டி காரு வாங்கிட்டோ பஸ் வாங்கிட்டோ நம்ம போகிறது. ஆமாங்க. நீங்கள் சாதாரணமாக தான் இருக்கீங்க. அதே மாதிரி யாகத்துக்கு ஒரு ஐயர்லேருந்து எல்லாத்துக்கும் அந்த யாகத்துக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய இதில் எப்படி இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மனசு? அது எல்லாமே இறைவன் தொண்டு. இது என்னுடைய தொண்டு இல்லை, அந்த இறைவனுடைய தொண்டு தான். அவர் பார்த்து செய்கிறாரு. இதில் மக்கள் வழிபட்டு அவங்களுடைய கஷ்டத்தை, 7.5 சனி இருக்கிறவன் கலந்துக்கலாம்,
ஏழரைச்சனி யாராருக்கு இருந்தாலும் வந்து இதில் கலந்துக்கலாம். இல்லை யாருக்கிட்டே கட்டணம் கிடையாது. யாருக்கு தெய்வங்கள் வந்து பேசலையோ வந்து அதில் கலந்துக்கலாம். யார் வீட்டில் வந்து கஷ்டங்கள் இருக்குதோ அந்த ஏகத்தில் கலந்துக்கலாம். யாருக்கு திருமணம் நடக்கலையோ அந்த ஏகத்தில் 3 மாதம் 5 மாதம் தொடர்ந்து வந்து இந்த ஏகத்தில் கலந்துக்கிட்டால் அவங்களுக்கு கண் கூட குழந்தைகளை கண்ணார பார்க்கலாம். 10 வருஷம் இல்லாமல் இருந்தாலும் 18 வருஷம் இல்லாமல் இருந்தாலும் தொடர்ந்து 3 மாதமோ 5 மாதமோ இவங்களுக்கு வேறு சூழ்நிலை பொறுத்து வந்து கலந்துக்கணும். அதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. வர முடியாதுன்னு சொன்னால் இந்த ஏகத்தை கொண்டு போய் நான் அவங்க வீட்டில் செஞ்சு கொடுக்க முடியாது. இப்போ மக்களுடைய காலகட்டம் அப்படி இருக்குது. அவங்க கொண்டு வந்து நம்ம வீட்லேயே செஞ்சுட்டு போயிட்டா பரவாயில்ல, அந்த பூசரியை அங்கே செஞ்சுட்டு இருக்கிறான்னு நினைக்கிறாங்க. அது என்னால் ஆகாது. வந்து கலந்துக்கிட்டா இதில் வந்து சந்தோஷமாக எல்லாம் சேர்ந்து உங்கள் கோயிலாக எடுத்து செய்யுங்க. இது என்னோடய கோயில் இல்லை, எல்லாம் உங்களுது. தயவு செஞ்சு நான் இப்படி தான் செஞ்சிட்ருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா, உங்கள் கூட இந்த இதுவை பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பணி, அந்த ஆன்மீக பணி மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் ஐயா.